இந்த அக்ரிஸ்டேட் வெப்சைட் வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தொடர்ந்து விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நுண்ணூட்ட கலவை உற்பத்தி மையங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருந்தாலும் கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் எது வச்சுருந்தாலும், அது மொபைலாக இருந்தாலும் சரி, சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதில் க்ரோமில் ப்ரௌசரில் போய்ட்டு டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் இதான் வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து விவசாயிகளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வேளாண்மையில் காலநிலையில் பொறுத்து எப்படி மண்டலங்களாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். மழை அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். நீர் நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். என்னென்ன மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் இருந்து, என்னென்ன துறையிலேருந்து என்னென்ன மாதிரியான மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத இதில் மூலியமாக பார்த்துக்கலாம். அப்புறம் விவசாயத்தில் வந்து தமிழ் மண்வளம் பற்றி பார்த்துக்கலாம். விதை இருப்பு, உர இருப்பு, விலை நிலவரம், பயிர் காப்பீட்டு நிலை, அப்புறம் இசிடிசன், ஆர்டிஇ, அரசாணைகள், எப்படி உழவு தொடர்பாளர்களை தொடர்பு கொள்வது அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் 50க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பற்றிய இந்த ஒரு வெப்சைட் பற்றிய A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. நுண்ணூட்ட கலவை உற்பத்தி மையம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டிலே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. எங்கே அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வேறு எங்கேயும் இல்லை போல். ஸோ நம்ம இதை பற்றி ஏன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி கூட பேசிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஆல்ரெடி நம்ம வந்து வேளாண்மை விரிவாக்க மையம்லாம் எங்கெங்கே இருக்குன்னு எப்படி பார்க்குறது, விதை சுத்திகரிப்பு நிலையம் பார்க்குறது, அப்புறம் உயிரி உர உற்பத்தி மையம் பற்றி பார்க்குறதெல்லாம் போட்டுருந்தோம். இதில் வந்து இலவச மரக்கன்று முன்பதிவு, வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் தின நாட்காட்டினா என்ன, பயனாளிகள் பட்டியல் எப்படி பார்க்குறது, விவசாயத்துறையில் மானிய திட்டங்களில் எப்படி பயனாளிகள் பட்டியல் இருக்கும்ல அதெல்லாம் எப்படி பார்க்குறது, அப்புறம் பயனாளிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, மானிய திட்டங்கள் எதனா வேணும்னா அதுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கவர் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவை சொல்லணும்னு நினச்சது நுண்கலவை உற்பத்தி மையம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோ மூலிமா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுட்டீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவை உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் விவசாயம் சம்பந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் குரீஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு தேவையான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதுக்கு தனி வீடியோஸே போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பாய்.